வணக்கம். அன்பு தமிழ் பாரதி நேயர்களே, உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு நல்லதொரு நிகழ்ச்சியில சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நேயர்களே, நம்முடைய தமிழ் பாரதி சேனல் மூலமாக பல்வேறு பயனுள்ள தகவலை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கும் உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு பயனுள்ள தகவலோட வந்திருக்கும். அது என்னன்னு பார்த்தாச்சுன்னா, எலான் மஸ்க் இன்னைக்கு உலக தொழில்நுட்பத்தை அதர வச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு அமெரிக்க தொழிலதிபர், தொழில் மேதை. இவர் பார்த்தாச்சுன்னா இன்னைக்கு உலகத்திலே மிகப்பெரிய ஒரு தொழிலதிபராக இருக்காரு. மிகப்பெரிய ஒரு பணக்காரராக இருக்காரு. உலகத்திலேயே இதுவரைக்கும் யாரும் அடைய முடியாத ஒரு பொருளாதார வளத்தையும் அவர் அடைஞ்சு உலகத்திலே மிக பெரும் செல்வந்தராக உருவெடுத்திருக்கிறார் இந்த எலான் மஸ்க். இவருடைய சாதனைகள் என்னன்னு பார்த்தாச்சுன்னா கணக்கிடவே முடியாது. அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய சாதனைகளா படைச்சிட்டு இருக்கிறாரு. உலகத்திலேயே முதலாக ஒரு தனியார் விண்வெளி ஆய்வு மையத்தை நிறுவியவர் எலான் மஸ்க் தான். அதுதான் ஸ்பேஸ் எக்ஸ். அந்த மாதிரி ஸ்பேஸ் எக்ஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு தனியார் விண்வெளி ஆய்வு மையத்தை நிறுவி அமெரிக்காவுடைய சேட்டலைட்களை கூட அவர் விண்வெளிக்கு அனுப்பக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய முன்னேற்றமான ஒரு தொழில்நுட்பத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை அடைந்த ஒரு மிகப்பெரிய தொழில் மேதை தான் எலான் மஸ்க். சமீபத்தில் இந்தியாவுடைய ஒரு சில செயற்கைக்கோள்கள் கூட எலான் மஸ்கோடைய அந்த ஸ்பேஸ் எக்ஸ் மூலமாக தான் விண்வெளிக்கு அனுப்புனாங்க. அந்த அளவுக்கு தொழில்நுட்பத்தில் மிகப்பெரிய அளவில் ஒரு விஸ்வரூப வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறார் எலான் மஸ்க். எலான் மஸ்கோட மிக முக்கியமான வளர்ச்சி எதை பத்தி அப்படின்னு பார்க்கலாம்னு பார்த்தாச்சுன்னா, எலான் மஸ்க் எதிர்கால தொழில்நுட்பத்தை நடைமுறைப்படுத்துறதுல ஒரு மிகப்பெரிய ஒரு வல்லவராக இருந்திருக்கிறார். எதிர்காலத்துல மனிதர்களை இன்னும் பெரிய அளவில் டெக்னாலஜி ரீதியாக, தொழில்நுட்ப ரீதியாக, அதாவது ஒரு ஸ்மார்ட் யுகத்துக்கு மனிதர்களை கொண்டு போறதுக்கு எலான் மஸ்க் ஒரு மிகப்பெரிய ஒரு முயற்சி எடுத்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில எதிர்காலத்துல மனிதர்களை இன்னும் ஸ்மார்ட் ஆக்குறதுக்கு, அதாவது மனித குலத்துடைய அடுத்த கட்ட பரிணாம வளர்ச்சியவே அவர் தீர்மானிக்கக்கூடிய அளவுல தொழில்நுட்ப ரீதியாக, அதாவது பயாலஜிக்கலா கிடையாது, தொழில்நுட்ப ரீதியாக மனிதர்களை அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி நகர்த்தக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு சில கண்டுபிடிப்புகளை எலான் மஸ்க் டெவலப் பண்ணியிருக்காரு. அந்த முக்கியமான ஒரு சில கண்டுபிடிப்புகளை பத்தி இந்த நிகழ்ச்சி நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு விசிட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி பாருங்க. இந்த மாதிரியான பயனுள்ள நல்ல இன்ஃபர்மேஷன் நம்ம சேனல் மூலமா கொடுத்துட்டு இருக்கிறோம். ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி பாருங்க. வாருங்க நேயர்களே, நாம நிகழ்ச்சிக்கு போகலாம். ஸோ நேரிலே எலான் மஸ்க் அமெரிக்காவை சேர்ந்த ஒரு மிகப்பெரிய தொழில் மேதை, டெக் ஜாம்பவான் அப்படின்னு சொல்றாங்க. இவர் இப்போ சில அறிவியல் கண்டுபிடிப்புகளை தொடர்ந்து கண்டுபிடிச்சு மக்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்திட்டு இருக்கிறாரு. பல புதுமையான கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சு மனித குலத்தை அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி கொண்டு போயிட்டு இருக்காரு. அதாவது அறிவு ரீதியாகவும் தொழில்நுட்ப ரீதியாகவும் மனித குலத்தை அடுத்த கட்ட பரிணாம வளர்ச்சியை நோக்கி நடத்திட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த வகையில இப்ப நம்ம முதலாவது பார்க்க போற ஒரு விஷயம் டெஸ்லா பாட். இந்த டெஸ்லா பாட் உங்க எல்லாருக்குமே ரொம்பவே பரிச்சயமான ஒரு விஷயமா தான் இருக்கும். நம்முடைய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடிச்ச எந்திரன் படம் பார்த்திருப்பீங்க. அந்த எந்திரன் படத்துல வரக்கூடிய இந்த செட்டி ரோபோ மாதிரி ஒரு நிஜமான ஒரு ஹியூமனாய்ட் ரோபோவை ஒவ்வொருத்தரும் வீட்டுக்கும் கொண்டு வர போறாரு எலான் மஸ்க். அதுதான் டெஸ்லா பாட். அறிவிலையும் தொழில்நுட்ப ரீதியாகவும் மிகவும் முன்னேற்றம் அடைஞ்ச ஒரு ரோபோட்டாக இந்த டெஸ்லா பாட் இருக்கும். எப்படி நம்மளுடைய ஒவ்வொருத்தரும் வீட்லையும் இந்த செல்போன், கம்ப்யூட்டர், இன்டர்நெட் இந்த மாதிரி எல்லா டெக்னாலஜியும் சேர்ந்ததோ அந்த மாதிரி இந்த டெஸ்லா பாட்டும் எதிர்காலத்துல நம்முடைய ஒவ்வொரு வீட்லையும் பயன்படக்கூடிய அளவுக்கு இந்த டெஸ்லா பாட் வர ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஏஐ தொழில்நுட்பத்தின் மூலமாக ரொம்பவே மேம்படுத்தப்பட்ட ஒரு செயற்கை நுண்ணறிவோட இயங்கக்கூடிய டெஸ்லா பாட்டுகள் வர இருக்கிறது. இந்த டெஸ்லா பாட், அதாவது ஹியூமனாய்ட் ரோபோட்ஸ் சொல்றாங்க. இந்த ஹியூமனாய்ட் ரோபோட்ஸ் மனிதர்கள் செய்ய முடியாத பல ரிஸ்கான ஜாப் இந்த ரோபோட்ஸ் செய்யலாம். அது மட்டும் இல்லாம மனிதர்களுக்கு சோம்பேறி தரக்கூடிய விஷயங்களையும், மனிதர்களுக்கு ரொம்பவே டயர்டாகக்கூடிய சில வேலைகளையும் இந்த ரோபோட்ஸ் வச்சு செய்யலாம் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. இந்த டெஸ்லா பாட் மனிதர்களுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டிங் மெட்டீரியலா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. எதிர்காலத்துல பல வேலைகளுக்கு இந்த டெஸ்லா பாட்டை பயன்படுத்த போறாங்க. மனிதர்கள் போக முடியாத பல இடங்கள்ல போய் இந்த டெஸ்லா ரோபோட்டை வச்சு என்ன பண்றாங்கன்னா அங்க போய் மனிதர்கள் செய்யக்கூடிய வேலைகளை இந்த ரோபோட்டை செய்ய வச்சு பழக்க வைக்க போறாங்க. அது மட்டும் இல்லாம விண்வெளியில பல கிரகங்களுக்கு, மனிதர்கள் போக முடியாத பல கிரகங்களுக்கு இந்த டெஸ்லா ரோபோட்டை கூட அனுப்பி வச்சு சோதனைகள் செய்யலாம். இந்த மாதிரி மனிதர்களுக்கு இணையான செயற்கை நுண்ணறிவோட செயல்படக்கூடிய டெஸ்லா பாட்ஸ் எலான் மஸ்க் இன்ட்ரோடியூஸ் பண்ண போறாரு. இது மனித குலத்திற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வரமா இருக்கும்னு சொல்றாங்க. அதே சமயத்துல அது எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத இந்த டெஸ்லா பாட்டோட வரவுக்கு பிறகுதான் நமக்கு தெரிய வரும். இந்த சூழ்நிலையில இந்த ரோபோட்டிக் டெக்னாலஜில இந்த டெஸ்லா பாட்டோட கண்டுபிடிப்பு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு அடுத்த கட்ட முன்னேற்றமாகவே இந்த விஷயத்தை நம்ம பார்க்கலாம். சமீபத்தில் இந்த டெஸ்லா பாட்டோடைய ஒரு சோதனை முன்னோட்டத்தை கூட எலான் மஸ்க் நடத்தியிருந்தாரு. அதுல இந்த டெஸ்லா பாட் என்னென்ன விஷயங்களை செய்யும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாரு. இதை பார்த்த நிறைய ஆராய்ச்சியாளர்கள் ரொம்பவே ஆச்சரியத்தில் உறைஞ்சு போயிட்டாங்க. டெஸ்லா பாட் அந்த அளவுக்கு மனிதர்களோட ரொம்பவே கம்யூனிகேட் பண்ணுது, ரொம்பவே ஈஸியா மனிதர்களுடைய அந்த கமாண்ட்ஸுக்கு அது கட்டுப்படுது, அது அவங்க மனிதர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை அது கேட்குது, அதுவும் திருப்பி ரிப்ளை பண்ணுது அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்த ரொம்பவே தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டினார் எலான் மஸ்க். ஸோ இந்த டெஸ்லா பாட்டோடைய வருகை அறிவியல் கண்டுபிடிப்புகளையும் விண்வெளி பயணங்களையும் மனிதர்களுடைய ரிஸ்கான ஜாபுகள் செய்யக்கூடிய இடங்களையும் இந்த டெஸ்லா பாட் ஒரு மிகப்பெரிய ஒரு பயன்பாட்டு பொருளாக மாறும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகம் இருக்க முடியாது. ஸோ அடுத்ததா எலான் மஸ்க் இந்த டிரான்ஸ்போர்ட் டெக்னாலஜில
கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒரு புதுமையான விஷயங்களை பத்தி பார்க்கலாம். டிராவல் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகக்கூடிய அந்த டிராவல் டிஸ்டன்ஸ் குறைய 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 மனிதர்களுடைய வளர்ச்சி வந்து ரொம்பவே அதிகமாயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது மனித நாகரிகத்தினுடைய வளர்ச்சியே சக்கரம் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகுதான் மனிதனுடைய நாகரிகம் ரொம்பவே விஸ்வரூபமா வளர ஆரம்பிச்சுன்னு சொல்லி வரலாற்று பதிவுகளை நம்ம வந்து பார்க்கலாம். அறிவியல் கண்டுபிடிப்புகள் ஒரு முக்கியமான கண்டுபிடிப்பு இந்த டிரான்ஸ்போர்ட் டெக்னாலஜி. இந்த டிரான்ஸ்போர்ட் டெக்னாலஜில இன்னும் சில புதுமையான விஷயங்களை கொண்டு வந்து இன்னும் அந்த டிரான்ஸ்போர்ட்டை ரொம்பவே இன்னும் ஷார்டன் ஆகிற மாதிரியான விஷயங்களை கண்டுபிடிச்சிருக்காரு. எந்தெந்த கண்ட்ரீஸ்ல எல்லாம் டிரான்ஸ்போர்ட் வந்து ரொம்பவே குயிக்கா இருக்குது, அங்க எந்தெந்த நாடுகள்ல வந்து பார்த்தாச்சுன்னா மிக வளர்ச்சியடைந்த வல்லரசான நாடுகள்ல பார்த்தாச்சுன்னா அங்க டிரான்ஸ்போர்ட் வந்து ரொம்பவே ஷார்ட் பீரியடா இருக்கும். ஸோ ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு போறதுக்கான டிரான்ஸ்போர்ட் வந்து அதோட டியூரேஷன் அந்த டைமிங்ஸ் வந்து ரொம்பவே கம்மியா இருக்கும். இப்போ வந்து ஜப்பான் வந்து உலக அளவுல மிகப்பெரிய அளவுல ஒரு பொருளாதார வல்லரசு நாடா இருக்கு ஜப்பான். அங்க வந்து பார்த்தாச்சுன்னா புல்லட் ட்ரெயின்ஸ் எல்லாம் இருக்குது. அங்க வந்து புல்லட் ட்ரெயின்ஸோட ஸ்பீடெல்லாம் பார்த்தாச்சுன்னா மணிக்கு 1000 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போகக்கூடிய புல்லட் ட்ரெயின்ஸ்லாம் அங்கே இருக்குது. ஸோ அதனால அவங்களுடைய டிரான்ஸ்போர்ட்டோடைய டியூரேஷன் ரொம்பவே குறையும். அதனால அவங்களுடைய வளர்ச்சியும் ரொம்ப விஸ்வரூப அளவில் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. அதே மாதிரி உலக நாடுகள் எல்லாவற்றிலையுமே நம்ம இந்த டிரான்ஸ்போர்ட் டியூரேஷன் நம்ம குறைச்சிட்டா இன்னும் மனிதர்களுடைய வளர்ச்சி மிகப்பெரிய அளவில் இருக்கும் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்துல இந்த டிரான்ஸ்போர்ட்ல நிறைய புதுமையான விஷயங்களை எலான் மஸ்க் வந்து இந்த டைமிங் குறைக்கிறதுக்கான அதிவேகமான டிரான்ஸ்போர்ட்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கான விஷயங்களை அதிவேகமாக பயணிக்கக்கூடிய வாகனங்கள் எல்லாம் கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு விஷயத்துல எலான் மஸ்க் இறங்கி இருக்கிறாரு. அந்த வகையில் அவர் கண்டுபிடிக்கக்கூடிய முதல் விஷயம் என்னன்னு பார்த்தாச்சுன்னா டெஸ்லா ஹைப்பர்சோனிக் ஜெட். இந்த டெஸ்லா ஹைப்பர்சோனிக் ஜெட் வந்து ஒரு மிகப்பெரிய ரிவால்வேஷனா இருக்கும்னு சொல்றாங்க. இந்த டிரான்ஸ்போர்ட் துறையிலே வந்து மிகப்பெரிய ஒரு ரிவால்வேஷன் கண்டுபிடிப்பா இந்த ஹைப்பர்சோனிக் ஜெட் அப்படி இருக்கும்னு சொல்றாங்க. ஏன்னா இந்த டெஸ்லா ஹைப்பர்சோனிக் ஜெட்டோடைய ஸ்பீடு என்னன்னு பார்த்தாச்சுன்னா பர் ஹவருக்கு 4800 மைல்ஸ் அப்படிங்கக்கூடிய ஸ்பீடை வந்து இப்போ கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயம் இந்த அளவுக்கு ஸ்பீட்ல வந்து டிராவலில் நம்ம வந்து பயணிக்க ஆரம்பிச்சா நம்ம இந்தியாவில இருந்து யூஎஸ்ஏ போறதுக்கு கிட்டத்தட்ட 30 மினிட்ஸ் ½ அன் ஹவர்ல நம்ம வந்து யூஎஸ்ஏக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. நார்மலா இப்போ நம்ம யூஎஸ்ஏக்கு இந்தியாவில இருந்து அமெரிக்காவுக்கு போறதா இருந்தா 15 மணி நேரம் வரைக்கும் ஃபிளைட் டியூரேஷன் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த டெஸ்லாவோட ஹைப்பர்சோனிக் ஜெட் வந்து நமக்கு நடைமுறைக்கு வந்துருச்சுன்னா இந்தியாவில இருந்து அமெரிக்கா போற டியூரேஷனே வெறும் 30 மினிட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம உலக நாடுகளோட பெரிய சிட்டிஸ் எல்லாம் இந்த ஹைப்பர்சோனிக் மூலமா கனெக்ட் பண்ணும்போது உலக நாடுகளுக்குள்ளே உள்ள தூரம் குறைய ஆரம்பிக்கும். இதன் மூலமாக நாடுகளுக்குள்ளே உள்ள கம்யூனிகேஷன்ஸ் ரொம்பவே இன்னும் ஜாஸ்தியாக ஆரம்பிக்கும். பொருளாதாரத்துல மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி எட்ட முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் இந்த ஹைப்பர்சோனிக் ஜெட்டோடைய மிக முக்கியமான ஒரு கண்டுபிடிப்பா பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாம இன்னொரு டெக்னாலஜியும் எலான் மஸ்க் வந்து ஆல்ரெடி வந்து இன்வென்ஷன் பண்ணியிருந்தாரு. 2013 இந்த விஷயத்தை எலான் மஸ்க் சொல்லியிருந்தாரு. அது என்னன்னு பார்த்தாச்சுன்னா ஹைப்பர் லூப் டிரான்ஸ்போர்ட். அதாவது இது வந்து நம்ம ஹைப்பர்சோனிக் ஜெட் மூலமா நாடுகளுக்கு இடையே வந்து கம்யூனிகேட் பண்ற மாதிரி இந்த ஹைப்பர் லூப் டிரான்ஸ்போர்ட் வந்து ஒரு நாட்டுக்குள்ள சிட்டிஸ்க்கு இடையில கம்யூனிகேட் பண்றதுக்கு, அதாவது எந்த விதமான டிராபிக் இஷ்யூஸும் இல்லாம நம்ம வந்து ஈஸியா ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு ஈஸியா மூவ் ஆடுறதுக்கு, அதுவும் ரொம்பவே குயிக்கா மூவ் ஆகிறதுக்கும் ஒரு ஹைப்பர் லூப் டிரான்ஸ்போர்ட், அதாவது பூமிக்கு அடியில ஒரு சுரங்க மாதிரியான விஷயத்த ஒரு சுரங்கம் மாதிரியான ஒரு பாதை அமைச்சு ஒரு கேப்சூல் வடிவத்தில் ஒரு டிரான்ஸ்போர்ட் டிவைஸ் வந்து கிரியேட் பண்றாங்க. இந்த கேப்சூல் வடிவம் அந்த டிரான்ஸ்போர்ட் டிவைஸ் என்ன பண்ணுன்னா நம்ம ஒரு சிட்டில இருந்து இன்னொரு சிட்டிக்கு ஹைப்பர் லூப், அதாவது பூமிக்கு அடியில ஹைப்பர் லூப் ஆட்டவே ரொம்பவே குயிக்கா டிரான்ஸ்போர்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து ஒரு ப்ரெஷர் மூலமாக இங்க இருந்து ரொம்பவே குயிக்கா டிரான்ஸ்போர்ட் ஆயிரும். அதாவது கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகக்கூடிய டிரான்ஸ்போர்ட்டோடைய டைமிங் வந்து கிட்டத்தட்ட 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ்ல வந்து நமக்கு வந்து ரீச் ஆக முடியும் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தையும் எலான் மஸ்க் வந்து ஆல்ரெடி இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருந்தார். ஸோ அந்த விஷயங்களையும் எதிர்காலத்தில் எலான் மஸ்க் நடைமுறைப்படுத்தலாம். இதற்கு அடுத்ததா எலான் மஸ்கோட இன்னொரு முக்கியமான கண்டுபிடிப்பு என்னன்னு பார்த்தாச்சுன்னா டெஸ்லாவோட ஸ்டார்ஷிப் பத்தி நம்ம வந்து சொல்லி ஆகணும். இந்த ஸ்டார்ஷிப் அப்படிங்கக்கூடியது என்னன்னு பார்த்தாச்சுன்னா விண்வெளியில டிராவல் பண்ணக்கூடிய ஒரு ஸ்பேஸ் ஷிப். அதாவது பூமியில இருந்து மனிதர்களை விண்வெளிக்கு கூட்டிட்டு போறதுக்கான ஒரு ஸ்பேஸ் ஷிப் தான் இந்த ஸ்டார்ஷிப். இந்த ஸ்டார்ஷிப் மூலமா எதிர்காலத்துல மனிதர்கள் விண்வெளியில வந்து விண்வெளி சுற்றுலாவுக்கு செல்லலாம். அது மட்டும் இல்லாம இன்னும் எதிர்காலத்துல வேறு கிரகங்கள்ல மனிதர்களை, செவ்வாய், சந்திரன், நிலா போன்ற கிரகங்கள்ல வந்து மனிதர்களை வந்து குடியேற்றக்கூடிய திட்டமும் விஞ்ஞானிகளுக்கு இருக்கு. அந்த மாதிரி எதிர்காலத்துல மனிதர்கள் வேற வேற கிரகங்களை குடியேற ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இந்த எலான் மஸ்கோட ஸ்டார்ஷிப் வந்து முதன்முறையாக மனிதர்களை அந்தந்த கிரகங்களுக்கு வந்து அந்த கிரகங்களுக்கு இடையான போக்குவரத்துக்கான இந்த ஸ்டார்ஷிப் வந்து ஒரு பயன்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி விஷயத்தையும் அந்த எலான் மஸ்க் வந்து சொல்லியிருக்கிறாரு. இந்த ஸ்டார்ஷிப் வந்து ஒரு ஸ்பேஸ் டு ஸ்பேஸ் ஒரு டிரான்ஸ்போர்ட் டிவைஸா இந்த ஸ்பேஸ் டு ஸ்பேஸ் நம்ம டிராவல் பண்றதுக்கு ஒரு முக்கியமான விஷயமா இந்த எலான் மஸ்கோட இந்த ஸ்டார்ஷிப் வந்து பயன்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதிர்காலத்துல மனிதர்களை இங்க பூமிக்குள்ள டிரான்ஸ்போர்ட் பண்றதுக்கே ரொம்பவே சிரமப்பட்டு இருக்கக்கூடிய இந்த காலத்துல, அவ்வளவு டிராபிக் ஜாம் இருக்கக்கூடிய காலத்துல மனிதர்களை எதிர்காலத்துல விண்வெளிக்கு குடியேற்றி அந்த விண்வெளியில மனிதர்கள் ஒரு கிரகத்துல இருந்து இன்னொரு கிரகத்துக்கு டிராவல் பண்றதுக்கான இந்த ஸ்டார்ஷிப்பை எலான் மஸ்க் இப்பவுமே கண்டுபிடிச்சு வச்சிருக்காரு. எதிர்காலத்துல மனிதர்கள் குடியேறும் பட்சத்துல இந்த ஸ்டார்ஷிப் மூலமா நாமளே விண்வெளி சுற்றுலாவுக்கு போயிட்டு வரலாம். வேற வேற கிரகங்களை நம்ம வந்து
சுற்றி பார்த்துட்டு வரலாம். அந்த மாதிரியான விஷயங்களையும் எலான் மஸ்க் இப்பவுமே சொல்றாரு. இது கேட்கறதுக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருக்குது. அதை எல்லாத்தையும் விட ஒரு முக்கியமான கண்டுபிடிப்பு எலான் மஸ்க் இப்ப ஆல்ரெடி அந்த விஷயத்தை நடைமுறைப்படுத்திட்டாரு. இதுக்கு வந்து அமெரிக்காவுடைய எஃப்டிஏவும் அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. அதாவது ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்லக்கூடிய அமெரிக்காவுடைய எஃப்டிஏவும் அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. அந்த விஷயம் தான் பிரைன் சிப். இந்த பிரைன் சிப் நியூராலிங்க் அப்படிங்கக்கூடிய அமைப்பின் மூலமாக எலான் மஸ்கோட அமைப்பு தான் அந்த நியூராலிங்க். இந்த நியூராலிங்க் அமைப்பின் மூலமாக இந்த பிரைன் சிப் அப்படிங்கக்கூடிய விஷயத்தை எலான் மஸ்க் ஆல்ரெடி நடைமுறைப்படுத்திட்டாரு. இந்த பிரைன் சிப் மூலமா மனிதர்களுடைய மூளையில ஒரு சிப்பை பொருத்தி கம்ப்யூட்டரையும் மனிதனையும் இணைக்கக்கூடிய ஒரு முக்கியமான வேலையை இந்த பிரைன் சிப் செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பிரைன் சிப்ல மிக முக்கியமான இன்னொரு அடுத்த கட்ட பரிணாம வளர்ச்சியும் அவர் வந்து பண்ணியிருக்கிறார். என்னன்னு பார்த்தாச்சுன்னா, இந்த பிரைன் சிப்ல ஏஐ இன்டர்ஃபேஸையும் கொண்டு வரதா எலான் மஸ்க் வந்து சமீபத்தில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. இந்த பிரைன் சிப் பிளஸ் ஏஐ இந்த ரெண்டுமே சேரும்பொழுது இந்த பிரைன் சிப்ல ஏஐ வந்து கனெக்ட் ஆகும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, மனிதர்களுடைய ஆற்றல், மூளையினுடைய ஆற்றலை ரொம்ப அதிக அளவில் செயல்படுத்த வைக்க முடியும் அப்படின்னு சொல்லுறாங்க. இந்த பிரைன் சிப்போட மிக முக்கியமான பயன்பாடு எலான் மஸ்க் இருக்கக்கூடியது மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய சில வியாதிகள், நரம்பியல் வியாதிகளை இந்த பிரைன் சிப் மூலமா நம்ம வந்து கிளியர் பண்ண முடியும். அதாவது பார்க்கின்சன்ஸ் போன்ற பக்கவாத நோய்களை குணப்படுத்த முடியும், பார்வை கோளாறுகளை சரி செய்ய முடியும். இந்த மாதிரியான நல்ல விஷயங்களை மெடிக்கல் ரீதியாக வந்து பயன்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இந்த பிரைன் சிப் மூலமா நான் செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ எதிர்காலத்தில் இந்த பிரைன் சிப்ல ஏஐ இன்டர்ஃபேஸ் வந்து அவர் கொண்டு வரக்கூடிய பட்சத்தில் மனிதன் வந்து இந்த ஸ்மார்ட் டிவைசஸ் மூலமாக நம்ம எளிதாகவே கம்யூனிகேட் பண்ண முடியும். தன்னுடைய மூளையின் மூலமாகவே மனிதர்கள் வந்து அந்த 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 ஸ்மார்ட் டிவைசஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியும். நம்ம வந்து கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ண முடியும். நம்ம வீடு வந்து ஒரு ஸ்மார்ட் ஹோமா நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணும்பொழுது நம்ம வீட்டில் உள்ள எலக்ட்ரானிக் டிவைசஸ் எல்லாத்தையுமே நம்மளுடைய மூளை மூலமாக கட்டுப்படுத்த முடியும். இது எல்லாத்தையும் விட நம்மளுடைய ஒவ்வொருத்தருடைய மூளையிலும் இந்த பிரைன் சிப் வந்து இன்சர்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம பிரைன் டு பிரைன் வந்து ஈஸியாக கம்யூனிகேட் பண்ண முடியும். எப்படி ஒரு ப்ளூடூத் அப்படிங்கக்கூடிய ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணி ஒரு டிவைஸ்ல இருந்து இன்னொரு டிவைஸுக்கு எப்படி டேட்டாஸை டிரான்ஸ்ஃபர் பண்ணமோ அந்த மாதிரி நம்மளுடைய மூளையில இருந்து இன்னொருத்தருடைய மூளைக்கு நம்மளுடைய டேட்டாஸை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். பிரைன் டு பிரைன் வந்து கம்யூனிகேட் பண்ண முடியும். டெலிபதி மூலமாக கம்யூனிகேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த டெலிபதி அப்படிங்கும் பொழுது இன்னொரு முக்கியமான விஷயத்தை நீங்க தெரிஞ்சுக்கலாம். பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி சித்தர்களும் முனிவர்களும் நம்ம நாட்டுல இந்த டெலிபதி மூலமா தான் கம்யூனிகேட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதாவது ஒருத்தரை தொடர்பு கொள்ளணும், ஒருத்தரை நம்ம சந்திக்கணும்னு நினைச்சா அவரை நம்ம மைண்ட்ல திங்க் பண்ணிட்டு அவரோட நம்ம வந்து பிரெயின் மூலமாவே கம்யூனிகேட் பண்ணலாம். அந்த டெக்னாலஜியை நம்முடைய சித்தர்களும் ஞானிகளும் மெஞ்ஞானத்தின் மூலமாக அதை வந்து செயல்படுத்தி வச்சிருந்தாங்க அப்படின்னு நம்முடைய புராணங்களையும் கதைகளையும் நம்ம படிச்சிருப்போம். ஆனா அந்த விஷயத்த இப்போ விஞ்ஞானத்தின் மூலமாக எலான் மஸ்க் வந்து நிஜமாக்க போறாரு அப்படிங்கிறது ரொம்பவே கேட்கறதுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. இப்படி பிரைன் சிப் வந்து நம்ம மூளையில இன்சர்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம இதுக்காக நம்ம எந்த விதமான எக்ஸ்டர்னல் டிவைசஸையும் எதிர்காலத்துல யூஸ் பண்ண வேண்டிய அவசியமா இருக்காது. அது ஒரு மொபைல் ஃபோன் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயமே எதிர்காலத்துல நம்ம விட்டு மறைஞ்சு போகக்கூடிய விஷயமா இருக்கலாம். ஏன்னா நம்ம வந்து இப்போ ஒருத்தரை கம்யூனிகேட் பண்ணணும்னா ஒருத்தரை கான்டாக்ட் பண்ணணும் நம்ம மொபைல் ஃபோன் மூலமா தான் நம்ம வந்து கம்யூனிகேட் பண்றோம், கான்டாக்ட் பண்றோம். ஆனா நமக்கு பிரைன் சிப் நம்ம பிரைன்ல வந்து இன்சர்ட் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம பிரைன் டு பிரைன் வந்து ஒருத்தரை கான்டாக்ட் பண்ண முடியும் அப்படிங்கக்கூடிய டெக்னாலஜி நமக்கு வந்துருச்சுன்னா நமக்கு அந்த கம்யூனிகேஷன் டிவைஸ் அப்படிங்கிறது தேவையில்லை. நமக்கு டேட்டாஸ் டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும், மெசேஜஸ் டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும், எல்லாமே நம்ம வந்து நம்ம பிரைன் சிப் மூலமாக பார்த்துக்கிட முடியும். அப்படின்னா நமக்கு அந்த மொபைல், அதாவது எக்ஸ்டர்னல் டிவைஸ் நம்ம கையில் நம்ம வச்சு பேசக்கூடிய அந்த மொபைல் டிவைஸோட தேவையே இருக்காது. எதிர்காலத்தில் அதற்கான தேவையே இருக்காது. ஏன்னா நம்மளுடைய பிரைன் மூலமாகவே நம்ம எலக்ட்ரானிக் டிவைஸ் நம்மளே ஒரு ஹியூமன் கம்ப்யூட்டராகவே மாற ஆரம்பிச்சிடும். நம்மளே ஒரு ஹியூமனும் கம்ப்யூட்டரும் இணைஞ்சு செயல்படக்கூடிய ஒரு ஒரு விஷயமா வந்து அது மாறிடும். ஸோ இது வந்து எதிர்காலத்தில் மனிதனுடைய நாகரிகம் வந்து வேற லெவலுக்கு மாற ஆரம்பிச்சிடும், வேற ஒரு பரிணாம கட்டத்தை நோக்கி நகர ஆரம்பிச்சிடும். அதுக்கு மட்டும் இல்லாம இந்த பிரைன் சிப் மூலமா ஏஐ இன்டர்ஃபேஸ் மூலமா மனிதனுடைய மூளையினுடைய ஆற்றலையும் பல மடங்கு விரிவுபடுத்த முடியும்னு சொல்லியிருக்காங்க. இதனால மனிதனுடைய மூளையினுடைய ஆற்றல் இன்னும் அதிகமாக செயல்படும் பொழுது மனிதன் எந்த அளவுக்கு யோசிப்பான், அவன் என்னென்ன விஷயங்கள்லாம் சாதிப்பாங்கிறத நம்ம இப்போ வந்து யோசிச்சு கூடவே பார்க்க முடியல. ஸோ மனிதன் வந்து என்னென்னலாம் விஷயங்கள்லாம் செய்ய போறான், எப்படி எதெல்லாம் கண்டுபிடிக்க போறான், மனிதன் வந்து விஞ்ஞானத்தின் மூலமாக ஒரு 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 புதிய உலகத்தையே படைக்க ஆரம்பிக்கலாம், புதிய ஒரு விஷயங்களை அவங்க உருவாக்க ஆரம்பிக்கலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு ஒரு விஷயம் மட்டும் தான் நமக்கு தெரியுது. மனிதனுடைய நாகரிகம் வளர்ச்சி மிகப்பெரிய அளவுல அறிவியல் ரீதியாக ஒரு மிகப்பெரிய உச்சத்தை எட்டிரும். இந்த மாதிரி மனிதனுடைய அறிவியல் கண்டுபிடிப்புகள் மூலமாக ஒரு மிகப்பெரிய ஒரு உச்சத்தையும் மனித நாகரிகம் வந்து அடைய ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிற விஷயமும் நமக்கு இதன் மூலமா தெரிய வருது. இப்படி எதிர்கால மனித இனத்தையே அடுத்த கட்ட ஒரு பரிணாம வளர்ச்சிக்கு கொண்டு போகக்கூடிய மிக முக்கியமான தொழில்நுட்ப ரீதியாக சாத்தியப்படக்கூடிய பல அற்புதமான கண்டுபிடிப்புகளை எலான் மஸ்க் இப்பவுமே கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறாரு. இன்னும் வருங்காலத்துல ஒவ்வொரு டெக்னாலஜியா வந்து செயல்படுத்த ஆரம்பிப்பாரு. இதன் மூலமாக மனிதகுலம் ஒரு மிகப்பெரிய ஒரு விஸ்வரூபம் வளர்ச்சி அடையலாம். ஸோ இது வந்து எலான் மஸ்க் இந்த அடுத்த கட்ட பரிணாம வளர்ச்சிக்கு மிக ஒரு முக்கியமான ஒரு வித்திட்ட ஒரு நபராக இந்த எலான் மஸ்க் இருக்க போறாரு அப்படிங்கிறது மட்டும் தான் இப்போ நம்ம சொல்ல முடியுது. அது மட்டும் இல்லாம
நன்மையும் தீமையும் நாடி நலம் புரிந்த தன்மையால் ஆளப்படும் என்ற வள்ளுவருடைய வாக்கு போல எந்த ஒரு விஞ்ஞான கண்டுபிடிப்புகளாக இருந்தாலும் நமக்கு பயனுள்ள வகையில் அதை பயன்படுத்திக் கொள்றதுதான் நம்முடைய புத்திசாலித்தனமாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ஒரு தீர்மானமா சொல்றோம். நேர்களை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களை மாதிரி பல பேருக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதனால அவங்களுக்கும் நீங்க இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி நல்ல இன்ஃபர்மேஷன் கொடுக்கக்கூடிய நம்ம சேனலுக்கு மறக்காம நீங்க ஒரு லைக் பண்ணி ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்லதொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம் நேர்களே. நன்றி, வணக்கம்.